காவேரி வந்தார் ஐயா. நாடாரையா நம்ம ஐயா பிச்சைவாளையோ உங்க கையில ஒரு நீட் எடுத்து தந்தார் அப்படின்னா ஐயா நீட் எடுத்து வாங்கி பார்த்து நீட் எடுத்து வாங்க போக வயல இருக்கு போனா வயலே அறுவடைக்கு இருக்கிறது ரெடியா இருக்கு. பருவம் வந்துட்டு அதுக்கு அழைப்பு கொடுக்குறேன். நம்ம எதுக்கு இங்க இருந்து அங்க போவோம். காவேரி நீ பிச்சைவாளைய சொல்லு. நாடாச்சி இருக்கெல்லாம் நாடாச்சியுடையது எல்லாம் அந்த வயல இருந்து கொண்டு போய் சொல்லு. இது நாயங்க புலிகுளத்துல இருந்து அங்க வரணும். அதான் இருக்கா முடியாப்பா. அப்படி என்ன சொன்னா நாடா சொன்ன பிரகாரம் பிச்சைக்காரனுக்கு நாடாச்சிக்கும் போய் சொன்னதும் உடனே பிச்சைக்கார நாடாச்சி முன்னே சொன்ன கும்பிட்டு வேண்டாம். உடனே நாடாச்சி சொன்னப்பா நீச்ச போய் தானியடி வயல்ல கதிர் கொள்ளப்பா என்று சொன்னார். அவனே அந்த தாய்க்கு வந்து நாடாச்சி அம்மாவுக்கு பிச்சைக்காரன் மகன் மாதிரி பிள்ளையாதான் வச்சிருந்தார். பிச்சைக்காரன் வயலுக்கு வருவதற்கு முன்பாக அங்க போய் ஒருத்தன் ஒளிச்சிருக்காயா. இவன் வயலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தன் ஒளிச்சிருக்கா. ஒருத்தன் நல்லா வாராம இருக்க விட மாட்டான். ஒன்ன மாதிரியா இருப்பாங்க. அங்க போய் ஒருத்தன் ஒளிச்சிருக்கான். அங்க என்ன ஆகுவாங்க குடிவதற்கு முன்னதாவே குடித்த கள்ள சிலம்பன் மகன் சிலம்பன்
கள்ள தும்மல் தும்முவான் அதாவது இனிவதற்கு முன்பாக நேரம் வந்தாரு தானியடி வயல்ல அப்படி குனிஞ்சு கதிர இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கள்ள சிலம்பன் மகன்பை என்ன செய்திருக்கான் நேர கதிர இருக்கிற நேரம் அவன் அந்த நொச்சி செடி நொச்சி செடி அந்த கரையில போய் ஒளிச்சிருந்தான் இவர் குனிஞ்சு பிள்ளையாருக்கு பூச்சி எல்லாம் வச்சு பிள்ளையார கும்பிட்டு அருவா எடுத்து அப்படியே அந்த வயல் அறுக்கும் போது ஒளிச்சிருந்தா என்ன பண்ணா அப்படி தும்மும் போது இவன் அந்த அருவாவை கையில வச்சு பிச்சைக்கார ஒரு நிமிஷம் யோசிச்சாரு யாரு இங்க இருக்கான் தும்மல் சத்தம் கேட்டது வேண்டியே உடைத்திருந்தேன் உள்வினையாக தும்மைகிறான் அல்லவா நினைக்கிறார் இந்த எங்களை பிச்சை காலம் அப்படி வந்து வாரதெல்லாம் வரட்டனவே சந்தோஷமாய் கொண்டு வந்து நாடாச்சி கை கொடுத்தா பட்டயத்தில் நிறைந்து வைத்தார் வாழ்வில்லாத குலத்தைகளோ சந்தோஷமாய் நான் இறைத்தார் கதிரும் கட்டி விஸ்தாரமாய் தூக்கி பிச்சை காலம் கட்டி வீரன் பிச்சை காலமோ நன்னாய் வைத்து கள்ள சிலம்பன் மகன் வயிறார அண்ணோ விட்டார் பிச்சை காலம் கள்ள சிலம்பன் மகனோ கள்ள
பெயர்கள் நாமல் ஏமாளியாயிருக்க கொத்தவனாய் வந்தவங்க கொடுக்கவும் நாம் இடவு ஒக்கவும் நான் கூடியல்லோ ஒரு மனைவி நாடாச்சி கையில் கொடுக்க நாடாச்சி அழகா சமைச்சு இந்த கள்ள சிலம்பமாக எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் பரிமாறி நல்லா கொடுத்தாங்க. இதை நல்லா திட்டு கையை கழுவிட்டு அவன் அப்பா கிட்ட போய் சொல்றான் அந்த சிலம்பமாவே எப்போ அங்க என்னதான் நடந்து தெரியுமா போ நீங்கெல்லாம் இருக்கிற இடத்த இப்ப அந்த பிச்சை காலமே இருந்தான் போ அதை இலை போட்டு சுவாறு போட்டு தந்தான் நான் சாப்பிட்டேன். ஆமாப்பா ஆமாப்பா நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட? ஆமா நீங்க சாப்பிடுங்க இல்ல நான் சாப்பிட்டேன். அப்படி அந்த நேரம் சரி அந்த வேலையை சரி என்னையா ஆகா இவன் போய் 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 நாடாகணத்தை முடிச்சிருவான் போட்டிருக்க. அப்படி என்று கள்ளமதைத்தான் நினைத்து காவலர்கள் பேசுவாரா கள்ளமதைதான் நினைத்து காவலர்கள் பேசுவாரா இந்த விஜயக்காரனையோ இனிமேல் வைக்க கூடாதே இந்த பிச்சைக்காரனமோ இனிமேல் வைக்க கூடாதே என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் தானே வேணும் ஏது சொல்வார் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் தானவர்கள் தானியடி வயலறுத்தால் தரந்தரமா எல்லோருக்கும் தானியடி வயலறுத்தால் தரந்தரமா எல்லோருக்கும் காணி கொடி இருப்போம் என்று களையாமே காணி உண்டாய் இருக்கும் அந்த நாடையிலே அந்த நாளிலே ஏத்த வயல் அறுக்க வேண்டே இருக்கும் அந்த நாளையிலே ஏற்ற வயல் அறுக்க வேண்டே ஒருக்கமுடன் நாடாய் உடன் கூட்டி வரவேணோ உருக்கமுடன் நாடாடு உடன் கூட்டி வரவேணோ உற்பயமாக வந்தே உத்தரல் ஆளுடனே வைப்புடனே பிச்சைக்காரன் விவரம் எல்லாம் சொல்லிவிட்டான் உடனே பிச்சைக்காரன் விவரம் எல்லாம் சொல்லிவிட்டான் நாடாளும் வராமல் நான் கொண்டே நாள்கதீர் இட்ட பயிர் அறுக்க உண்டாய் அறுக்க உண்டாய் என்னுடைய நாடாரை உற்ற பயிர் அறுக்க உண்டாய் அறுக்க உண்டாய் என்னுடைய நாடாரை கட்டுடனை குட்டி வர கைமேலே ஆளிவிட்ட கட்டுடனை குட்டி வர கைமேலே ஆடிவிட்டான் நடந்தானே தோதவனோ நாடானை கூட்டி வர தப்பரவு வராமல் சடுதியிலே புடி குளத்தில் தப்பரவு வராமல் சடுதியிலே புலிகுழலில் மெய்ப்புடைய நாடானை விடரிலே சென்று கண்டாவே ஒப்பரவாய் பிச்சைக்காரன் உரைத்த மொழி நம்மை கேட்டு ஒப்பரவை பிச்சைக்காரன் உரைத்த மொழி என்னை கேட்டு அப்பச்சரை நாடானே அன்புடனே கூட்டி வர ஐயா சொல்லி விட்டான் பிச்சை
சொல்லி நாடார் சொல்வார். நாடாட்சி எங்கிருக்கு நாடாரிடம் கேட்பதென்ன நாடாட்சி எங்கிருக்கு நாடாரிடம் கேட்பதென்ன வாடாமல் கேட்டு வயல் அறுக்க சொல்லி என்றார். வாடாமல் நீ கேட்டு வயலுக்கு சொல்லுகின்றார். இத்தனையும் தானே அடி இது விளைச்சல் என்று சொல்லி இத்தனையும் தானேடி இது விளைச்சல் என்று சொல்லி மற்ற வயலேதும் வகையறிய சொல்லும் என்றாரே. இந்த விதமாகவே தானி அடி வயல் அறுக்கணும். சரி. ஒரு தூதுவனை கூப்பிட்டாரு நம்ம பிச்சைக்காரன். ஆமா. கூப்பிட்டு சொன்னாரு, இப்பா ஐயா. வயல் அறுக்கணும், நாடாரு நான் சொன்னதா நீ வர சொல்லு. சரி. அப்படி என்று சொல்லும் போது ஒரு தூதனை எனக்கு பேர் இந்த தூதுவனா நேரா நட அட்ட போறான் நடாரியா. என்னப்பா ஐயா தானே இடி வயல் அறுக்கணுமா சரி. ஒரு பிச்சைக்காரன் கூட்டிட்டு வர சொன்னா. எப்ப நாடாச்சு நாங்க இருக்காங்க அப்புறம் நான் இருக்கேங்க. ஐயா அம்மாட்ட போய் சொன்னா போதுமா. நாடாச்சிட்ட கேட்டு வயல் இருக்கு சொல்லு. சரி. அப்படி என்று சொல்லும் போது நம்முடைய சமய நாடி வந்து புண்ணிய பூமான்களை யார் பாருங்க. யார் வந்திருக்கிறா? அதாவது சீர்மிகுந்த பந்தலிலே சரி. சீரும் சிறப்போடு இந்த அலங்கரித்த இந்த பந்தலுக்குள் ஆதார ஜாவடிக்குள் சரி. பிச்சைக்கால சுவாமி கதையை பாடிக்கொண்டிருக்கும் ஆமா. டாக்டர் சுபாமணி விழிசி குழுந்தர்களை பாராட்டி சுண்டப்பட்டிவளை ஊர் பொதுமக்கள் சார்பாக சரி. இந்த கதையை நம்ம பாடிட்டு இருக்கோம். நம்ம கண்பளிப்பாக ஆமா. 500 ரூபாய் 500 லட்சம் 500 கோடியாக பொதுமக்கள் சார்பாக நமக்கு தந்திருக்காங்க. அடேங்கப்பா. ஆமா நமக்கு தந்திருக்காங்க. சரி. அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வயதான பெரியவர் வந்தார். அவங்க வந்தாங்க. தா ஸ்ரீ சிவசங்கர பாண்டியன். என்ன சொன்ன இப்ப நீ? தா ஆ, அவர் இன்சி. ஒரு தாய் இன்ச்சு எனக்கு வேற இருந்து எனக்கு தா ஸ்ரீ சிவசங்கர பாண்டியன். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணவர்கள் சங்கர பாண்டியன் பாடிக்கொண்டிருக்கும் வெளிசேக்கரஜிகளை பாராட்டி 200 ரூபாய் 200 லட்சம் 200 கோடியாக அன்பளி படித்தார்கள். சரிதான். அண்ணவர்கள் சட்டையை காட்டுறாங்க. அதை சொல்லி அண்ணாச்சி நம்ம அண்ணன் அதாவது ரவிக்குமார் என்று சொல்லக்கூடியவர் என்னை போன்ற ஒரு கலைஞர். உங்களை மாதிரியா உடுக்கை வாசிக்க அவங்க நீங்க படம் கலைஞர், அவர் உடுக்கை கலைஞர். அவர் உடுக்கை கலைஞர். எல்லாம் ஒரே தொழில் தானே. ஆமா கண்டிப்பா. நம்மை போன்ற ஒரு கலைஞர். ஆமா. அவரு நம்முடைய விழிச்சி கலைஞர்களை பாராட்டி 250 ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார். உனக்கு குத்துனாருன்னு எனக்கு தெரியல. அது தம்பி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு தம்பி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இறங்கி வந்துட்டு அவருக்கு பின்னாடி வந்தோம் நம்ம தம்பி பூசாரி ஸ்ரீ. சரி. ஆமா எவ்வளவு வேகமா கொடுக்க வந்தா பாத்தீங்களா நல்ல நிறைய பையன். நமக்கு 250 ரூபாய் அன்பளிப்பாக அளித்தாங்க. அன்பளிப்பு அளித்த அங்க உள்ளங்கள் எல்லாம் பல்லாண்டு கால வாழ்க வளர்க வாழ்க வளர்களை கலைக்குழு சார்பாக வாழ்த்தி கொண்டு சரி கதை வச்சு அந்த வேளையே நாடாரு நம்ம சொன்னோட நாடார் சொன்னாரு, நீ நாடாச்சிட்டு சொல்லி வயலத்துக்குள்ளார். அப்படி அந்த வேளையே சொல்லுங்க நாடான் கேட்ட பொழுதே சொல்லுங்க நாடான் கேட்ட பொழுதே சொல்லுவானா பண்ணைக்காரன் அப்போ பொங்கல் பத்தோடு கரைப்பட்டு ஒரு நேரம் பத்தோடு கரைப்பட்டு ஒரு நேரம் உரையறவை மாட 10 இளம் பையன் உரையறவை மாட 10 இளம் பையன் காவலர பெண்கள்
வாடி விளைந்த பயத்த நிறையோ வாரி எடுத்துக் கொண்டு போக வண்ணோ வாரி எடுத்து போகாத வண்ணோ சொல்லோரெதியாக வயல் கண்காணிக்கை சுச்சமாக பார்க்க சொல்லு பிச்சை காரணமே சுத்தமாக பார்க்க சொல்லு பிச்சைக்காரனே. வீசியத்தை நாடாளும் சொல்லு நாடாச்சி தன்னோடு உத்தாண்டே நாடாஜி தன்னோடு உண்டாடுவானே. நல்லப்பனே வயல் அறுக்கவும் சொன்னான் போனாவள் நாடாச்சி தன்னோடு சொல்லி ஓடாமல் நாடாஜி தன்னோடு சொல்லி உத்தமரவே பிச்சை காலேனம் கேட்டான் நாளைய நல்லப்ப வயலறு தாத்தான் மாறியல்லப்பும் மையறுத்தாக்கால் நாளை பிச்சை காலம் ஏது சொல்வான் நல்லாக பிச்சைக்காரன் ஏது சொன்னாள் நன்மை ஆகவே வாரி எடுத்து சட்டம் கட்டி பாரி பிச்சை காலாடி எப்படி அழுதி பிள்ளை ஆடாச்சியோ இப்படி அறுதி பிள்ளை நாடாஜியோ விசமீன வார்த்தை கேட்ட பிச்சை காலே சந்தோஷமாகவே பிச்சை காலைந்தான் சந்தோஷமாகவே பிச்சைக்காரன் தான் தானே அடி வயல் அறுக்க சமைத்தானே பொதுவா தானியடி வயல் மட்டும் தான் பருவநிலை வந்திருக்கா சரி. இல்ல மத்த வயல்லாம் வந்திருக்கா ஐயா ஆ, அதாவது பிச்சைக்காரன் மட்டும் இதுல இருந்து காவல் இருந்தனால ஆ. இனி மற்ற வயல் அதுக்கு என்ன ஒரு மாசம் ஒரு ஆகுயா மாசம் ஆகும். இந்த தானியடி வயல்லாம் நல்ல பருவநிலைக்கு வந்திருக்கு ஆமையா ஆமையா அப்படின்னு சொன்னாரு ஆ. நாடா ஆ. அவருடைய உண்மையான உழைப்பதுல இருக்கு சரி. அவன் உண்மையானது ஆமா. நீ நாடாச்சிட்ட சொல்ல சொல்லி வயல இருக்க சொல்லுனார் ஆகட்டியா நேர வந்து சொன்னாரே ஆமா தூதுவன் சொன்ன நேரம் நாடாச்சி அம்மாட்ட போய் அம்மா ஆ. வயல இருக்க போனோம் தானியடி வயல இருக்க போறோம் சரி நாடாச்சியிடம் கேட்டு வயல இருக்க ஆட்களை எல்லாம் வயலில் நிறுத்தி சரி அந்த வேலையை நேரத்தில் சமைத்தானே வயலருக்கு வயலருக்கு தம்பி பிச்சை காலனவை சுவைத்தானே வயலருக்கு மயிலருக்கு தம்பி பிச்சைக்காரன் ஆனந்தவள் மிச்சமுள்ள வேலையெல்லாம் இமைக்கு முன்னே வரவழைத்தே மிச்சமுள்ள பேரையில் இமைக்கு முன்னே வரவழைத்து வரவழைத்தே தானியடி தானையடி வயதனிலே வந்து நின்று வந்து நின்று ஆள் நிறுத்தி கூறு வைத்து ஓரும் வைத்து அழகு பிச்சை காலனவனே பிச்சைக்காரனவன் நீத்தலையோ நேர்த்தலையோ எடுத்து வைத்து கதறத்தார் வார மறுக்கையிலே அருக்கையிலே சிறந்த கள்ள சிலம்பனவன் சிலம்பனவன் பலவந்தமாய் ஆள் நிறுத்தி ஆள் நிறுத்தி கட்டி ஒன்றை கொத்தடைத்தார் பத்தழைத்தார். வந்து நின்று சிலம்பன் மகே வலிய சண்டை பிடிப்பாரா வந்திருந்து சிலம்பன் மகன் வலிய சட்டை
வயலை அறுக்க தொடங்கினார். சரி. உடனே சிலம்பன் மகன் வந்து நேரம் கதை இருப்பீங்க உங்க டேம்ல இருந்து கறந்துக்க சொன்னாங்க அப்படின்னு சண்டை வம்பு சண்டை இருக்கிறான். கதிரை எல்லாம் எடுத்து களத்துல வீசி விட்டான். உடனே பிச்சைக்காரன் எல்லாம் மாறி சுடேத்தி சுட்டி போட்டு விட்டு எல்லோரிடமும் பிச்சைக்காரன் சொன்னான். என்னங்கம்மா உங்களோட குறைகள் எல்லாம் உள்பட்டு அறுத்ததுண்டா அறுத்தே உண்டாயே உங்களோட குறைகள் எல்லாம் உள்பட்டு அறுத்ததுண்டா தங்கள் தங்கள் முகம் பார்த்து தரந்தரமாய் ஆண்டதுவே ஆண்டேருவே தங்கள் தங்கள் முகங்கள் பார்த்து தரந்தரமாய் ஆண்டருவே கதிரருக்கு மறுமணமோ காவலதி ஒளியாதி கதிரத்தி மறுமணமோ காவலதி உள்ளாதி குதிரை முகம் கொண்ட பயிறு கூட்டரைக்க நாள் செல்லுமோ அழந்த முதல் கட்ட வென்று ஆக்கி வைத்தார் நாடாரோ இழந்தவர்களாய் இழந்ததுண்டா என்னை அவர் நம்புவாரோ என்னை அவர் நம்புவாரோ இளையருக்கும் வயலகிலே கணக்காய் நான் தருவே மனமதிலே வையாதே வாய்த்த கள்ள சிலம்பனே உறவு மோசம் வராமே உங்கவும் ஒத்து கொடுத்தா உறவு மோசம் வராமல் தேவியை கொண்டு கொடுத்தார் பறையாளோ ஆழ்வகையோ அதிபோனாரிடத்திலே கதவடைத்து தாழ் போட்டி காவலம் பதியில் இருந்தாரே சிலம்பன் மகன் சண்டையிட்டு கோபத்தோடு இருந்தவனை சமாதானப்படுத்தி மற்ற எல்லாரை கண்டு விஷயத்தை சொல்றாரு இந்த பிச்சைக்காரன். எதையும் மனசுல வைக்காதீங்க. இனி வந்து அறுக்கு வயல்ல என் கணக்காட்டு என் கணக்கா நான் கதிர் தரேன். நல்ல சிலம்பண்ணே மனசுல எதுவும் வச்சுக்கிடாங்க அப்படின்னு அண்ணன் தம்பியா பேசினாரு. சமாதானப்படுத்தி விட்டு வீட்டுக்கு வந்து இருக்கிறான். அப்படி இருக்கும் போது வந்த போது பிச்சைக்காரன் அப்போதே வழியிலே வந்து பசியதவமாறி இந்த நேரத்தில் காவலுக்கு நான் வேறு மாடத்தில் போவேன் நான் என்று மூடிக்கொண்ட ஒரு துப்பட்டியோ விஸ்தாரமாகவே கச்சை வெட்டியோ விஸ்தாரமாகவே கச்சை கட்டியோ வெட்டரை வாழோ
இருக்கிற நாடையில பிச்சைக்காரனோடி உங்களுடைய நாடாட்சி அம்மையதுரை சொல்வாளே பிச்சைக்காரன் சிலம்பனுடைய மனதை சமாளப்படுத்திட்டு வீட்டுக்கு போனது சாற்று வந்து நினைக்கிறான் நீ நம்ம ஏறுமாடத்துல வயல் காவலுக்கு போனோம் அப்படி சொல்லி வேட்டி அருவா ஈட்டி எல்லாம் கையில எடுத்துட்டு தாயாக நாடாட்சியிடம் விடைபெற்று வருகிற சமயம் அவரை பிச்சைக்காலா எங்கப்பா போறேன் காவலுக்கு போறியா காவலுக்கு செல்லக்கூடிய மகனை பார்த்த நாடாட்சி அம்மை சொல்கிறான் தினமுடைய பிச்சைக்காலா பிச்சைக்காலா செய்தி சொல்ல கேள் மகனே குணமுடைய பிச்சைக்காரா குணமுடைய பிச்சைக்காரா செய்தி சொல்ல கேள் மகனே அவனும் கோரி மிகைய கண்டான் புரட்டு கம்பால் தானும் புத்தி கொண்டு வந்த கோழி தன்னை கொடுத்தானே நாடாட்சி கையில் கொண்டு வந்த கோழி தன்னை கொடுத்தானே நாடாட்சி எண்ணெய் வார்த்தை மெழுகும் என்று ஏத்தகரி சோசமைத்தாள் அன்றைக்குதான் அருகே நின்றான் அழக கல்ல சிலம்பன் மகள் எண்ணெய் தேரன் பிச்சை காலனைக்கு
பிச்சைக்காரன் அம்மா. நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க காவல் இன்னைக்கு வீட்டுல இரு சரி. அம்மா என்ன தேய்ச்சி விடுதேன் உளுந்தம் ஜோரம் கோழி கறி வச்சு தாரம் சாப்பிட்டு போகும்போதே இப்படி அம்மா அப்படின்னா நேரம் என்ன தேய்ச்சி கள்ள சிலம்பனை விட்டு என்ன தேய்ச்சி சரி அவன் மகன் இருக்கா இல்லையா அம்மா. அவளை வச்சு என்ன தேய்ச்சி சரி அழகாகவே அம்மா. நேர குரட்டு கம்ப கையில எடுத்த நேரம் வந்து சரி. பக்கத்துல இருந்த விலையில மேய்ச்சிட்டு இருந்த கோழியை ஒரு குத்து சரி நேர தாய்க்கு கொண்டு கொடுத்தா ஆமா. நல்ல வெட்ட கோழியா பார்த்து அம்மா அழகாக நல்ல விட்டு கறி சமைச்சு சரி அந்த பிச்சை காலனுக்கு ஆமதாய் உளுந்தம் சோறு வைத்து கோழி கறி கோழி கறி சமைத்து கொடுத்தாள் அம்மை நாடாச்சி சரிதான் அம்மா அம்மா அழகா சமைச்சிருக்கீங்க அதான் அதான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி அந்த கள்ள சிலம்பனுக்கு நேரம் தவப்பட்டவே கோழி சொன்னான் எப்போ இல்லையா எப்போ அம்மா. கோழி கறியும் உளுந்தஞ்சோறும் கொடுக்காம இப்போ அதானே பிச்சைக்காரன் அவன் தேர்ந்து முடிச்சிருக்கேன் என்ன தேய்க்கிறாங்க ஆமாப்பா என்னையும் சொல்லி என்ன தேக்க சொல்றாப்பா அம்மா. ஆனா நாடாருக்கு என்ன தேப்பேன் சரி அவனுக்கு நான் எனக்கு என்ன தேக்கலாம் தேய்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா பத்தியா சரி நேர கள்ளச்சிலம்பனவன் 60 வேலைகளை என்று சொன்னான் இல்லையா சொன்னா ஐயா ஏய் இனி இவனை வைக்கப்படாது கண்டிப்பாயா இப்படி விடவே கூடாது நாடார் கள்ளை முளைத்து விட்டது முளையிலே அதை கிள்ளி எறிய வேண்டும் நாடாருக்கு இடத்தையே பிடிச்சு விட்டா நாடார்கிட்ட போய் சொல்லணும் கண்டிப்பா நாடார்கிட்ட போய் சரி என்னெல்லாம் நம்மளால முடியுமோ முடியுமோ அவருக்கு நம்ம சொல்லி அது வரைக்கும் அது சொல்லு அப்படி என்ற வழி நடந்து தொடங்குகிறார்கள் ஆமா வாடாமல் நாள் வேறும் நாள் வேறும் வழி நடக்கே தொடங்கு வாராம் தொடங்கு வாராம் நாள் வேறும் நாள் வேறும் வழி நடக்க தொடங்குவாரு மொழிகள் சொல்லவிட்டு சொல்ல வேண்டு துணமுடி பண்ணையில் போய் பண்ணையில் போய் வெள்ள சிலம்பன் மோதல் சிலம்பம் முதல் கடுக வழி நடக்குறாரா நடக்குறாரா உள்ளபடி வழி நடந்தார் ஒருவர் தான் அறியாமல் உள்ளபடி நடக்குறாரா ஒருவருமே அறியாமல் குடியிருப்பு சூரனக சூரனக கொட்டார தடி கடந்தார் அடிகடந்த உள்ளான் வேலை கடந்து உள்ளை கடந்து இந்த வெள்ளம் ஓடிவிட்டு ஓடிவிட்டு சேவைக்காரன் குடியிருப்பு குடியிருப்பு சிறந்த பாடிய பிழையும் விட்டு விளையும் விட்டு இட்ட மூடை எட்டா விளையோ ஈட்ட வருமான் விளையும் எட்டா மகனாக 5 பேரும் 5 பேரும் மாடகட்டி விளை கடந்து விளை கடந்து வசந்த பிள்ளை மடம் கடந்தாரே நாடார்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி நேர சூரிய நகரை விட்டு கொட்டாரக்கடி வழியாக கடந்து சரி உள்ளான் விளை கிடந்து வெள்ளமோடி நகர் கிடந்து சரி சேவைக்கான உடியிருப்பு வாணியம் விளைவிட்டு எட்டா விளை கிடந்து பெருமா மடம் விளைவிட்டு மணலை விளைவிட்டு மாய்மேட்டு காட்டு மேல் விளை கிடந்து சரி நேர கேவலம் அவளை கிடந்து அம்மா மாணவர்க்கு விளை கிடந்து வசந்த பிள்ளை மடம் கிடந்தார் சரி அங்கே வந்து அம்மா விட்டானை சுட்டான் பேண மாலையோடு விட்டாரை சுத்தான் பிணப்பாலையோடு வீரல் கள்ளச்சிலம்பனவனோடு கட்டான கள்ளச்சிலம்பன் முன்னே வரவே கட்டான கள்ளச் சிலம்பல் முன்னே வரவே பந்தியறுதனும் மூலியனஞ்சானோன் பகைக்காக 4-5 பேரும் நடந்தான் நமக்காக 4 பேர்கள் கடந்தான்
கடந்து வாடி நடந்து மயிலாடி மனமோ சாலையை விட்டு சாலையை விட்டு கோட்டையனை தன்னை கடந்து ஒயிலாக சூறையடி கோட்டையும் விட்டு கோட்டையை விட்டு முத்தோதோ ரங்கம் பறையோ விட்டு கடந்து இத்தங்காடு உடங்காடு விட்டு கடந்து இந்த நாடு விட்டு கலகவே பால்குளம் தன்னை கடந்தார் கடந்தார் கருங்குளம் காடவும் விட்டு நடந்தாள் கருங்குளம் ஆடலும் விட்டு கலையுடைய பண்ணை ஊரும் கடந்து கடவுடைய பண்ணை ஓரம் கடந்து குடிகுளத்து ஊரதிலே மானாடி நான்கியரோ புலி விழுந்து ஊரதிலே அங்கே வாழாய் வாழ்வேனோ இவளோ சேனை குட்டி நாடாளுடன் உண்டு புகழ் சேருண்டி ஆடாருடன் உண்டு சரியாமலே சென்று நாடாய் கட்டி தலை விரித்து அழுது அவனும் சொல்லுவான் சிலம்பன் அவன் சொன்ன கோள்வார்த்தை கேட்டு பிச்சை காலனை கொல்வதற்கு கோடு சொல்ல சரி. நாடான் இருக்கக்கூடிய புலிகுளத்தி வீட்டில் போய் ஆமா. வாசலிலே இவன் தலையை விரித்து போட்டு கொண்டு அழுகிறான் ஐயா. இதை அறிந்த நாடார் கேட்கிறான் இந்நேரோ சிலம்பானே இந்நேரம் சிலம்பானே இன்று வந்து அழுவதற்கு இந்நேரம் சிலம்பாரி இந்நேரம் சிலம்பாரி இங்கு வந்து அண்ணனை நாடாட்சிக்கு அண்ணனை நாடாட்சிக்கு அமர்த்தம் உண்டோ துன்பம் உண்டோ அண்ணனை நாடாட்சிக்கு அண்ணனை நாடாட்சிக்கு வந்து உண்டோ இரவோரோ தம்பி பிச்சை காலனுக்கு தவறுதலை இடரும் உண்டோ தம்பி பிச்சை காலனுக்கு தவறும் உண்டோ இடம் உண்டோ அழுதி பிள்ளை மரத்தி மகள் அவர்களுக்கேதும் இடரும் உண்டோ அருதி பிள்ளை மரத்தி மகளே அவளுக்கோ இடர் உண்டோ நிறையது பட்டதுண்டோ கொடுமுடிகள் விளைந்ததுண்டோ மாடம்பி மார்வம்பு பல செய்ததுண்டோ என கேட்டான் தம்பி பிச்சை காலைதான் தானாக்கி விட்டீரோ தம்பி மெத்த மதிமயங்கி சளித்தழுத காரியமே அப்போது சிலம்பனமோ அழுத வகை சொல்லுவார் வேற கள்ளச்சிரமன் தலைமுடி விரிச்சு போட்டு அழும்போது நாட்டாருடைய மனப்பதம் ஏப்பா ஐயா ஏன் அழுகப்பா என்ன ஆச்சு ஐயா. நாடாச்சுக்கு ஏதாவது ஆயிட்டா என் தம்பி பிச்சைக்காரனுக்கு ஏதாவது ஆச்சுடா மாடங்களா எவ்வளவு சண்டைக்கு வந்தானே ஐயா ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்கும்போது சரி பார்த்தா கள்ளச்சிரமன் சொன்னான்
சொல்றா ஐயா ஐயா கட்டது குலைந்த ஜகான் எந்த நாடா காரணமும் சிந்திச்சுதே நாடாரையோ வந்தவனை எந்த நாடா ஆளாக்கி விட்டீரே நாடாரையோ அத்தண்டு வந்த எந்த நாடா ஆளாக்கி விட்டீரே எந்த நாடா அநியாயம் செய்தாரையோ எந்த நாடா குத்தமது செய்து விட்டான் பிச்சைக்காரன் அநியாயம் செய்து விட்ட எந்த நாடா துன்பமது செய்து விட்டான் பிச்சைக்காரன் அள்ளியிட்ட சோகதுதான் எந்த நாடா அடிதுடம்பி வெட்டுதையோ நாட